நம்ம வீடியோவில் தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியா அந்த முறுக்கை செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் முறுக்கு செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த உளுந்தை நல்லா வறுத்து விடுங்க. உளுந்தோட கலர் மாறிடக்கூடாது, அந்த அளவுக்கு உளுந்து வெள்ளையாவே இருக்கணும். உளுந்த கையில எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொறுக்குற சூடா இருந்தா போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்க பொரிகடலை சேர்த்துக்கோங்க. உளுந்தோட கலர் மாறிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு முறுக்கோட கலர் மாறிடும். இப்போ உளுந்து லேசா நல்லா சூடாயிருச்சு. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துட்டு லேசா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப வறுத்து வச்சிருந்த உளுந்தையும் பொரிகளையும் வேற ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இதை பொடிசா கட் பண்ணிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சு தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருந்த உளுந்தையும் பொரிகளையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். இப்ப அரைச்சிட்டு வந்த பொரிகடலையும் உளுந்த மாவையும் சேர்த்து இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லடையில இந்த மாதிரி நீங்க சலிச்சு எடுத்துக்கோங்க. இது போல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜல்லடையில இந்த மாதிரி மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உளுந்த மாவை இந்த மாதிரி நீங்க நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஜலிக்கும் போது உங்களுக்கு உளுந்த மாவு நல்லா நைஸா கிடைக்கும். நீங்க வீட்டுல முறுக்கு செய்யும் போது அளவு கூட இருந்தா உளுந்தம்பருப்பை நீங்க ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த உளுந்தம்பருப்பை மாவை சலிச்சாச்சு. சலிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு குருணையா இருக்குன்னு. இந்த குருணையை நீங்க தனியா வெளியே எடுத்து வச்சிருங்க. இப்போ உளுந்தம்பருப்பு மாவு கையில எடுக்கும் போதே நல்லா நைஸா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க உளுந்தம்பருப்பு மாவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அரை முடி தேங்காவில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி நல்ல திக்கான பாலை அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரே தேங்காய் பாலை நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வேற ஒரு அகலமான பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவும் 3 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வீட்டுல அரிசி மாவு இல்லைன்னா நீங்க கடையில வாங்கின அரிசி மாவு பாக்கெட்டை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே முறுக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கெட்டியா இருந்தா உங்களுக்கு மாவு பிசைய ஈஸியா இருக்காது, அதனால லேசா அந்த மாதிரி சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்க சூடான எண்ணெயில இருந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மாவை கலந்து கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்க நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு இதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நீங்க மாவை பிசைய ஆரம்பிங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் பால் மாவு பிசைய பத்தலைன்னா நீங்க கூடுதலா தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் முறுக்கு எப்படி பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு பிழியறதுக்காக முறுக்கு அச்சுல உள்ள இந்த மாதிரி 3 கண்ணு உள்ள முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்க முறுக்கு குழாய் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முறுக்கு குழாயில கொஞ்சமா நீங்க எண்ணெய் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பிழிய ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்கு மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இந்த முறுக்கு குழாயில சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்கு குழாயில நீங்க மாவு சேர்க்கும் போது முறுக்கு குழாய் நிறைய நீங்க மாவு சேர்க்க கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு புளிய கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி 3/4 பங்கு அளவுக்கு நீங்க மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க முறுக்கு குழாயில மாவு சேர்த்துட்டு புளியும் போது உங்களுக்கு முறுக்கு மாவு வெளியேறாம பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். முறுக்கு பிழியறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு முறுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டை வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த முறுக்கை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை நீங்க சூடு பண்ணிருங்க. நல்ல அகலமான பாத்திரத்துல எண்ணெய் சூடு பண்ணுங்க. அப்பதான் நிறைய முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பிழிஞ்சு எடுத்த முறுக்கு மாவை நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஒட்டாம எவ்வளவு ஒரு அழகா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்க கையில எடுத்துட்டு இதுக்கப்புறம் சூடான எண்ணெயில நீங்க முறுக்கை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு புளிஞ்சு வச்சிருக்க முறுக்கு மாவுல இருந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு முறுக்கை நீங்க சேர்த்ததுமே மேலே எலும்பி வந்துடும். அதுக்கு அடுத்த முறுக்கை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த முறுக்கை சேர்த்துக்கோங்க. ஒரே நேரம் நீங்க எல்லா முறுக்கும் சேர்த்துட்டீங்கன்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்கா நீங்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்கை நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே உடனே கரண்டியை போட்டு பரட்டி விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சினுக்கரியோ இல்ல கம்பியோ இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க பரட்டி விடுங்க. அப்போ உங்களுக்கு முறுக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த தேங்காய் பால் முறுக்கு 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் எண்ணெயில இருந்து வடிச்சிட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட முறுக்கு உடையாம எவ்வளவு ஒரு அழகா வந்திருக்கு பாருங்க. இந்த தேங்காய் பால் முறுக்கு செய்யறது ரொம்பவே ஈஸி தான்.
இந்த தேங்காய் பால் முறுக்கு சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு சுவையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதுமே நம்ம வீட்டில் முறுக்கு செய்யணும்னா அதை கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் பால் முறுக்கு செய்யுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.